ரொம்பவே டேஸ்டியான கருப்பு உளுந்தங்கஞ்சி ஆர் கருப்பு உளுந்து மில்க் ஷேக்னு கூட சொல்லலாம். செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு டம்ளர் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் வறுக்கிற அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு அதில் 3 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். ஆனால் அந்த முந்திரி சேர்த்துக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு 3 முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃபுல் ஃப்ளேமாக வச்சா வந்து கரிஞ்சு போய்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உளுந்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்மளோட சரும பராமரிப்புக்கும் வந்து ரொம்பவே நல்லது. ரீசெண்டாக வந்து உளுந்து ஃபேஸ் பேக் அப்படிலாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து கருப்பு உளுந்து வந்து நம்ம வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்றதுனாலையும் அல்லது வந்து களி செஞ்சு சாப்பிட்றதுலையுமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து சைடில் வந்து பால் எடுத்திருக்கேன். ஒரு 4 பேர் குடிக்கிற மாதிரி பால், அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு அச்சு வெல்லம் சேர்த்து அதை நான் வந்து வச்சுக்கிட்டேன். முதல்ல வந்து இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது அது கூட வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நாம் வந்து வெல்லம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிட்டேன். நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பில் சேர்த்து கொதிக்க வச்சாதான் இது வந்து நல்லா வேகும். உளுந்து பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துட்டா ரெடி ஆகிடும். நல்ல சூடு ஆறின பிறகு அல்லது மிதமான சூட்டில் இருக்கும்போது சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முக்கியமான டிப் என்னென்னா, உளுந்து கஞ்சியில் வந்து அந்த உளுந்து வந்து நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.